அடுத்தது கார்ன்வாலிஸ் பிரபு. இந்த கார்ன்வாலிஸ் பிரபு என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 86 to 93 வரைக்கும். ஸோ ஃபாதர் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த ஃபாதர் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஓகே. ஸோ அவர் என்ன செய்யறாரு அப்படின்னாக்கா, இந்த கிழக்கிந்திய கம்பெனி இப்போ அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் மூலமா அமெரிக்கா போயிடுச்சு. அப்ப கார்ன்வாலிஸ்ட சொல்லி அனுப்புறாங்க, இந்தியா நமக்கு தேவையானது, அதனால வந்து நம்மளுடைய நடவடிக்கைகளை அங்க வலிமையாக இருக்கணும், அது மட்டும் இல்லாம அந்த பிராந்தியம் நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும்னு சொல்றாங்க. வரார். சரி, இங்க பாக்குறாங்க ஏன் வந்து இந்த கிழக்கிந்திய கம்பெனியுடைய நடைமுறைகள்ல ஊழல்கள் அதிகமா இருக்குது, கிழக்கிந்திய கம்பெனிக்கு நஷ்டமாகுது, ஆனா அதுல இருக்கக்கூடிய ஊழியர்கள் சர்வன்ஸ் இருக்காங்களே அவெல்லாம் பெரிய பணக்காரன், நபாப் அப்படிங்கிற கலாச்சாரத்துல பாக்குறோம், நல்ல பெரிய பணக்காரனா மாறிடுறான், பார்லிமெண்ட்ல உள்ள உட்காந்துக்கிறான். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்ப வந்து பாக்குறாங்க மிக குறைவான ஊதியத்தை தான் கொடுக்குறாங்க. யாருக்கு? சிவில் சர்வெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அந்த அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தெல்லாம் அதிகப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல தான் அவர் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னாக்கா, இந்தியர்களுக்கு எந்த விதமான உயர் பதவியும் பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்றதையும் நம்ம இதுல பார்க்குறோம். சரியா? ஓகே. அதே போல ஜுடிஷியல் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த நிர்வாகத்தை எல்லாம் வந்து செப்பரேட் பண்றார், பிரிக்கிறார் தனித்தனியா. ஸோ அதே போல வந்து இந்த இதுக்கு முன்னால என்ன வகையான நீதிமுறை இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, யாராவது குற்றம் செய்யறாங்கன்னாக்கா அவங்களுக்கு உயர் ஜாதியினர் வந்து தவறு செய்தால் அவர்களுக்கு வந்து அதிகமான தண்டனை கிடையாது, அவங்களுக்கு ரொம்ப வந்து குறைவான தண்டனை தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது இல்லாமல் ஸோ ஒரு மேயர் பனிஷ்மெண்ட் தான். ஸோ இப்போ என்ன பண்றாங்க, ஸோ வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த நடைமுறையை லார்ட் கார்ன்வாலிஸ் செயல்படுத்துறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல இந்த சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிற ஒரு பதவியை வந்து கொண்டு வரார். இந்த தானா சௌக்கிதார் இல்லையா, சௌக்கிதார்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் கிராமங்கள்ல வந்து பார்க்குறோம் இல்லையா, காவல்காரன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது இந்த போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து இவர் அறிமுகப்படுத்துறார். ஸோ அதனுடைய எல்லைகளை வரையறுக்கிறார். எவ்வளவு பகுதி வந்து ஒரு சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், ஒரு காவல் கண்காணிப்பாளர்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணதை பார்க்கலாம். ஸோ அதே போல வந்து வருவாய், செப்பரேட்டர் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ஃப்ரம் த ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்ப நீதித்துறையவும் வந்து நிர்வாகத்தையும் ரெவென்யூ வருவாய்த்துறை அப்படிங்கிறத பிரிக்கிறாங்க. இப்போ நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா டிஎம்னு சொல்லுவோம், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். ஓகே. ஸோ யாரை சொல்றோம் அப்படின்னாக்கா பொதுவாக வந்து கலெக்டர் தான் சொல்லுவாங்க. ஸோ அவர் தான் மாவட்டத்தினுடைய தலைவர். அவருக்கு கீழே தான் இருக்கக்கூடிய நீதிபதிகள் இருக்கட்டும், இல்லை வந்து சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருக்கட்டும், எல்லாமே இருக்கணும். அப்படிதான் ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு. ஏன்னா எல்லா பதவியும் அவர்கிட்ட தான் இருந்துச்சு. அப்படியே அவர்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு வராங்க, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்க்கலாம். அப்போ அதை வந்து பிரிக்கிறார். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார். ஏன் மைசூர் கூட சண்டை போடுறாங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும். திப்பு சுல்தான் 2வது போர் நடக்கும்பொழுது வந்து ஹைதர் அலி புற்றுநோயால வந்து இறந்து போறாருன்னு பாக்குறோம். ஸோ அவரோட பையன் அந்த திப்பு சுல்தான் எடுத்துக்கிட்டு அந்த போர் வந்து வெற்றி தோல்வி இல்லாம முடியுதுன்னு சொல்லி பாக்குறோம். சரியா? ஸோ 3வது போர்ல வந்து பார்த்தோம்னாக்கா அவங்க வந்து மைசூர் தோத்து போகுது. இருந்தாலும் வந்து ஏற்கனவே என்ன சொன்னோம், ட்ரீட்டி ஆஃப் கரெக்ட், ஸ்ரீரங்கப்பட்டினத்தோடு அது வந்து முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இவர் என்ன பண்றாரு, நம்ம ஒரு 6000 மைல் தாண்டி வந்து இங்க வேலை செய்யறோம், நாடை பிடிச்சி வச்சிருக்கோம். நம்ம இங்க இருந்து இந்த மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டாங்கன்னா அவ்வளவுதான், நம்ம காண போயிடுவோம். சரி, இங்கேயே நமக்கு லாயலா சில ஆட்களை தேர்ந்தெடுக்கணும். அப்ப ட்ரெடிஷ்னலா இந்த நிலத்திலேயே இருந்து அவன் வந்து அவனுக்கு கீழே தான் மற்ற மக்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கறான். அப்ப ஜமீன்தாசங்கிற கையில எடுக்கிறான். சரி, இதுக்கு முன்னால என்ன எப்படி நிலத்தில இருந்து வரிய வசூல் செஞ்சாங்க அப்படின்னாக்கா, அக்சன் ஏலம் விடுறாங்க. யாரு அதிகமான தொகைக்கு ஏலம் எடுக்கிறாங்களோ அது மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ என்ன சிரமம் ஏற்படுகிறதுனாக்கா, வருடம் நிலத்தை போட்டி ஏலம் எடுக்கிறதுனால ஒண்ணு நிலத்தை வந்து வரிய கட்ட முடியுது, இல்லைன்னா கட்ட முடியாம விட்டுறாங்க. ஸோ வாரன் ஹேஸ்டிங்கே பார்த்தீங்கன்னாக்கா டெக்கானியல் சிஸ்டம்னு சொல்றோம். கொயினிகோனியல் சிஸ்டம்னு சொல்றோம். ஒண்ணு கிடையாது, 5 ஆண்டுக்கு ஒரு முறை, 5 வருஷத்துக்கு ஒரு முறை. யாரு சொல்றது? வாரன் ஹேஸ்டிங். ஓகே, வாரன் ஹேஸ்டிங் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா 5 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து ஏலம் விடக்கூடியது. ஏன்னா வருஷம் ஏலம் விட்டா ஏல தொகை அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன செய்ய முடியல, வந்து ஜமீன்தார்கிட்ட இருந்து நிலையான வருமானம் வர மாட்டேங்குது. ஏன்னா கம்பெனிக்கு வருமான நிலைய தேவை இல்லையா, இங்கேருந்து என்ன வருமானம் கிடைக்குது, நிலவரி மட்டும் தான் கிடைக்குது. சரியா? ஸோ அதனால இது வந்து ரொம்ப பிரச்சனைக்குரியதா இருக்குது. அதனால மீண்டும் வாரன் ஹேஸ்டிங் என்ன பண்ணிட்டாரு, ஸோ 1 இயருக்கு ஒரு முறை விடுறத பாக்குறோம். சரி, இந்த சூழ்நிலையில இப்ப கார்ன்வாலிஸ் வரார். சரி, இதுல ஏதாவது ஒரு சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்ட்டு 1791 டெக்கானியல் சிஸ்டம் அப்படின்னு சொன்னாரு. டெக்கானியல் சிஸ்டம்னா ஒண்ணும் கிடையாது, 10 ஆண்டு டெக்கான், தசம சொல்றல டெக்கான், 10 ஆண்டுக்கு ஒரு முறை இருக்கக்கூடிய வந்து ஒரு முறையை அறிமுகப்படுத்தினாரு. அந்த முறையை வந்து பாத்தீங்கன்னாக்கா 1793 பர்மனண்டா
அதாவது வந்து அதை இந்த சிஸ்டம் தான் இனிமே இருக்கக்கூடியது, நிலையான நிலவரி திட்டம் சொல்றேன், நிலையானது அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றாரு. அதுக்கு பேர் என்னன்னாக்கா ஜமீன்தாரி, மால் குசாரி, பிஸ்வேதாரி அப்படின்லாம் நாம சொல்றோம். சரியா? சோ அந்த செட்டில்மெண்ட்டுக்கு இன்னொரு பேரு சன்செட் லா அப்படின்னு சொல்லி சொல்றோம். சன்செட் லான்னு என்ன? குறிப்பாக அவர் மார்ச் 31 சாயந்தரம் 6 மணி சூரியன் மறைவதற்குள் வரியை கட்டிவிட வேண்டும்னா 6 மணிக்கு சூரியன் மறைவதற்குள் கொண்டு வந்து அவர் கட்ட வேண்டிய வரியெல்லாம் கட்டிட்டார்னா அவரோட ஜமீன் வந்து அவர்கிட்ட இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அடுத்த நாள் வேற ஒருத்தருக்கு யாருக்கு விட்டுருவாங்க. ஸோ இதன் மூலமாக என்ன பண்றாங்க, இந்த ஜமீன்தார் தான் நிலத்தினுடைய உரிமையாளராக கருதப்பட்டார். ஸோ அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கா இங்க இருக்கக்கூடிய நிலத்துல யாரு வந்து பாத்தீங்கன்னாக்கா பயிர் செய்யக்கூடிய விவசாயிகள் பெசன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவனுக்கு நிலத்தின் மீது என்ன உரிமை அப்படின்னாக்கா நிலத்தை தொடர்ந்து வந்து அவன் விவசாயம் செய்யணும், பயிர் செய்யணும், அரசனுக்கு வந்து வரி கட்டிடணும். அப்ப அரசனுக்கு வரி வந்ததுனால அரசன் அந்த விவசாயியை நிலத்தை விட்டு வெளியில அனுப்ப முடியாது, நிலத்தை யாருக்கும் தானமா கொடுக்க முடியாது. சோ இப்படிதான் இருந்துச்சு. அப்ப நிலம் யாருக்கும் சொந்தம் இல்லை அப்படிங்கிறது இருந்துச்சு. வரி கட்டினா அவங்களோட கட்டுப்பாடு தான் இருக்கும். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அப்ப வரி கட்டிட்டு இருக்கும்போது ஜமீன்தாருக்கு சொந்தமாகுமா? ஆகாது. சரியா? இப்ப ஒரே ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக்ல ஒரு கையெழுத்துல என்ன பண்ணிட்டார் கார்ன்வாலிஸ், ஜமீன்தார் தான் நிலத்தினுடைய உரிமையாளர்கள்னு கொடுத்துட்டான். சரியா? மொத்தம் 11% வரி போடு. ஸோ 11% வரி போட்டு அதுல 10% வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கொடுத்துரு. ஸோ 1/11 தான் ஜமீன்தார் எடுத்துக்கலாம். ஓகே, ஜமீன்தார் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சரியா? ஸோ இதை தான் வந்து யார் அறிமுகப்படுத்துறது, கார்ன்வாலிஸ் அறிமுகப்படுத்தாருன்னு பாக்குறோம். சரியா? ஓகே, அடுத்தது வெல்லஸ்லி பிரபு. ஸோ வெல்லஸ்லி 98 இருந்து 1805 வரைக்கும் இருக்காரு. ஸோ அவர் வந்து துணைப்படை திட்டம். ஓகே, துணைப்படை திட்டம் இது. துணைப்படை திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வரார். இந்த சப்சிடரி அலையன்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறத பாக்குறோம். சரி, இந்த சப்சிடரி அலையன்ஸ் சிஸ்டம்ங்கிறது வந்து ரொம்ப புதுசா அப்படின்னு கேட்டா புதுசெல்லாம் கிடையாது. உங்களுக்கு தெரியும் வந்து பிரெஞ்சு இருக்காங்க இல்லையா, பிரெஞ்சுக்காரங்க, அவங்களை பத்தி நம்ம பின்னால் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம், அதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த பிரெஞ்சுக்காரவங்க வந்து கவுண்ட் டி லாலி அவர் பீரியட்ல நிசாம் ஆஃப் ஹைதராபாத் இருக்காரு இல்லையா, அவரை பாதுகாப்பதற்காக புசி என்பவருடைய தலைமையில ஒரு படைப்பிரிவு அங்கேயே வச்சிருக்காங்க. அவருக்கு யாராவது அச்சுறுத்தல் கொடுத்தனால் அவருக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக ஒரு படை திட்டம். ஸோ இந்த திட்டத்தை தான் அங்கதான் வந்து இந்த துணைப்படை திட்டம் அப்படிங்கிறது உருவாகுது. பின்னால வந்து லார்ட் வெல்லஸ் இதெல்லாம் என்னன்னாக்கா எப்படிலாம் நாடுகளை விரிவுபடுத்த முடியும். ஸோ இப்போ வந்து லார்ட் கார்ன்வாலிஸ் வந்தாரு, இவ்வளவு பகுதியை பிடிச்சிட்டாரு, இப்போ வந்து ஆல்மோஸ்ட் மைசூரை பிடிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து நாடுகளை பிடிக்கிறாங்க இல்லையா, நான் எவ்வளவு நாடுகளை பிடிக்கிறது அப்படிங்கிற போட்டி அவங்களுக்குள்ள. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வெல்லஸ்லி வராரு, அவர் என்ன பண்றாரு, துணைப்படை திட்டம் அறிவிக்கிறார். அப்ப என்ன ஆகுது, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசர்கள் யாரெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பு வேணுமோ நீங்க எல்லாம் எங்க கூட துணைப்படை ஒப்பந்தத்தை போடுங்க. ஒண்ணு சிறிய நாடுகளாக இருந்ததுன்னா உங்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு, உங்களுக்கு பாதுகாப்புக்கு எவ்வளவு செலவாகிறதோ அந்த செலவு மட்டும் கொடுத்துருங்க. பெரிய நாடுகளாக இருந்ததுனாக்கா வந்து அந்த நாடினுடைய ஒரு பகுதியை வந்து எங்களுக்கு வந்து நீங்க கொடுத்துருங்க, அந்த வரக்கூடிய வரியிலிருந்து உங்க நாட்டுக்கு தேவையான பாதுகாப்பை நாங்க வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா, ஸோ இனி சிங்கிள் ஸ்ட்ரோக் ஒரே செயல்பாட்டுல இங்க இருக்கக்கூடிய அரசர்கள் தங்களுடைய படைகளை கலைச்சிட்டாங்க. ஒண்ணு. சரியா? ரெண்டாவது விஷயம், ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி எவ்விதமான செலவும் இல்லாமல் இந்தியர்களுடைய செலவில் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்ல ஆங்கிலேயர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய படைப்பிரிவை எல்லா பகுதியிலையும் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. சரியா? சோ இதன் மூலமாக என்ன ஆயிடுச்சு, இங்க இருக்கக்கூடிய அரசர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பக்கத்து நாட்டிலிருந்து எந்த விதமான அச்சுறுத்தலும் ஏற்படாது. அதனால அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். அப்ப நாட்டில் வந்து மோசமான நிர்வாகம் உருவாகுவதற்கும் இது ஒரு காரணமாக இருந்தது. அதனால பின்னால வந்து டாக்டர் ஆஃப் மிஸ் ரூல் அப்படின்னு சொல்லி எந்த நாட்டை வந்து எந்த பகுதியை வந்து கடைசியா சேர்த்தாரு, லார்ட் டல்ஹவுசி. கரெக்ட், அவாத் இருக்குல்ல, அவுத் இல்லையா, அயோத்தி அப்படின்னு சொல்லி படிப்பீங்க. ஸோ அந்த அயோத்தி பத்தி சேர்த்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாக்குறோம். அப்ப இந்த சப்சிடரி அலையன்ஸ் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த 4வது ஆங்கிலோ மைசூர் போர் மூலமாக திப்பு சுல்தான் வந்து போர்ல இறந்து போயிடுறாரு, கொல்லப்படுகிறார். அதன் பிறகு வந்து மீண்டும் உடையார்ஸ் இல்லையா, மைசூர் வந்து உடையார்ஸ் வந்து அவங்களுடைய ஆட்சியில கொண்டு வராங்கன்னு பாக்குறோம். ஸோ அடுத்தது செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் நடக்குது. ஸோ அது மட்டும் இல்லாம ஸோ வந்து 1803 டெல்லி ஆக்ரா வந்து பிடிக்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில தான் மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படிங்கிறது உருவாகுது. உங்களுக்கு தெரியும் 1792 இந்த ஆர்காட் நவாப் இருக்காரு இல்லையா, அவர் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. என்ன, இந்த கர்நாடிக் ரீஜன்ல முழுவதும்
வரி வசூல் செய்யக்கூடிய உரிமை யார்கிட்ட போயிடுது, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட போயிடுது. நாமினல் ஹெட்டா தான் இவர் இருப்பார். சரியா? ஸோ அவங்களுக்கு வருஷத்துக்கு இவ்வளவு பென்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து அரசியல் அவர் தலையிட முடியாது. ஸோ அதனால வந்து ஏன்னா மொத்த படைப்பிரிவுகளும் இவங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ அவங்க யாரும் எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அடுத்தது ஜார்ஜ் பார்லோ. ஓகே, ஸோ இவரோட காலத்துல தான் 1806 சிப்பாய் கழகம் நடக்குது. இவர் வந்து கவர்னர் ஆஃப் பெங்கால்ல தான், கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்ல தான் இருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெட்ராஸ்ல வந்து பென்டிங், வில்லியம் பென்டிங் வந்து கவர்னரா இருக்கிறது நம்ம பார்க்குறோம். சரியா? ஸோ அது வந்து ரொம்ப இது வந்து தமிழ்நாடு சம்பந்தமா இருக்கிறதுனால அந்த அளவுக்கு டெப்தா கேட்க மாட்டாங்க. எந்த வருஷம் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. அவ்வளவுதான். சரியா? ஸோ இது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. வெள்ளூர் மியூட்டினி இல்லையா, வெள்ளூர் சிப்பாய் கழகம் நடந்துச்சு மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். அடுத்தது மென்டோ. ஓகே, இவர் வந்து மென்டோ, லார்ட் மென்டோ. ஸோ இப்போ என்ன பண்ணாங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் அம்ரிஸ்டர் ஒப்பந்தம் அப்படிங்கிறது இவர் கூட போட்டுக்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து இவரோட பீரியட் வந்து 1813. என்னென்ன சொன்ன 1773 இல்லையா? ஸோ 1793, 1813, 33, 53. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பட்டய சட்டம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இந்த 13, 33, 53 இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? 93 93 20 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து என்ன பண்றாங்க, தங்களுடைய லைசன்ஸ் வியாபாரம் செய்யக்கூடிய உரிமையை வந்து புதுப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ அந்த மாதிரி 1813 இந்த வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டன் அரசாங்கம் கிட்ட, கிரவுன் கிட்ட போயிட்டு எங்களோட லைசன்ஸை ரினியூவல் பண்ணுங்க அடுத்த 20 வருஷத்துன்னு சொல்லும் பொழுது நீங்க என்ன விதமான ஒரு நன்மையை உங்களுக்கு செய்றீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வருஷம் நாங்க என்ன பண்றாங்க, எஜுகேஷன், மக்களுக்கு கல்வியை கொடுப்பதற்காக 1 லட்சம் ரூபாயை நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வந்து இவங்க சொல்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லார்ட் மின்டோட பீரியட்ல நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து லார்ட் ஹேஸ்டிங்ஸ். ஸோ இவர் என்ன பண்றாருனாக்கா நான் இன்டர்வென்ஷன் பாலிசி. ஸோ நான் இன்டர்வென்ஷன் பாலிசி என்னது, தலையிடா கொள்கை. ஸோ பாலிசி ஆஃப் நான் இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இவரோட இதுல வந்து பார்த்தோம்னாக்கா ஸோ ஓரளவுக்கு பீஸ் அப்படின்னு தான் சொல்றோம். ஆங்கிலோ நேப்லிஸ் வார் ஸோ ஒரு பீரியட் நடக்குது. ஸோ என்னன்னு அந்த மட்டும் தெரிஞ்சா போதும், ரொம்ப டெப்தால தேவை கிடையாது. ஸோ அடுத்தது வந்து 3rd ஆங்கிலோ மராத்தா வார் நடக்குது. இதோட வந்து மராத்தியர்களுடைய இது முடிஞ்சு போயிடுது. ஸோ அடுத்தது வந்து பெண்டாரிகள். உங்களுக்கு தெரியும் வந்து பெண்டாரிகள்ங்கிறது யாரு, ஒரு கொள்ளை கூட்டம் இல்லையா? பாகுபலி படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பெண்டாரி அப்படிங்கிறது ஒரு கொள்ளை கூட்டம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா மராத்தியர்களுடைய போர் பிரிவுல மராத்தியர்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னாக்கா போரினுடைய ஃபர்ஸ்ட் லைன்ல நிற்கிறாங்க இல்லையா, போர் நடக்கும்பொழுது இவங்க தான் முதல்ல போவாங்க. ஏன்னா முதல்ல போறவங்களுக்கு தான் அடி அதிகமா படும். அந்த மாதிரி போகக்கூடிய கொள்ளை கூட்டம். ஸோ மெர்சனரிஸ் மாதிரி போர்ல ஜெயிச்ச பிறகு இந்த மராத்தா சர்தாஸ் இருக்காங்க இல்லையா, இந்த கெய்க்வாட், போன்ஸ்லே, சிந்தியா வந்து இது மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா யாரா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிந்தியா கிட்ட வந்து இவங்க அவங்களுக்கு உதவி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க போயிட்டு ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஒரு இடத்த ஒரு நாட்டை வந்து சண்டை போட்டு பிடிச்ச பிறகு ஒரு குறிப்பிட்ட பகுதியை பிண்டாரிகள் கொள்ளையடித்துக் கொள்ளலாம்னு சொல்லுவாங்க. பிண்டாரிகள் கொள்ளையடிச்சுக்கலாம்னாக்கா அங்க என்ன இருக்கும், சுடுகாடா தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அதே போல இவரோட பீரியட்ல என்ன பண்றாரு அப்படின்னாக்கா சர் தாமஸ் மன்ரோ, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சென்னையினுடைய ஆளுநராக இருந்தார். அவர் தான் ரயத் வாரி அப்படிங்கிறத வந்து எங்க சென்னை, மெட்ராஸ், பாம்பே, அஸ்ஸாம் பிரசிடென்சிஸ், இது ரெசிடென்சிஸ் இல்ல பிரசிடென்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ வந்து செயல்படுத்துறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இப்போ இந்த 3 திட்டம் இருக்கு இல்லையா, என்னென்ன பார்க்கிறோம். ஸோ வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்மனன்ட் செட்டில்மெண்ட், நிலையான நிலவரி திட்டம். அடுத்தது 2வது ரயத்வாரி. ஸோ அடுத்தது 3வது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மகள்வாரின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ இதுல குறிப்பாக பர்மனன்ட் வந்து 31%, ரயத்வாரி 56% இருந்துச்சு. ஸோ இந்த 3 நிலவரி திட்டத்துல எந்த நிலவரி திட்டம் அதிகமான நிலப்பரப்பை வந்து கவர் செஞ்சது, அதிகமான நிலப்பரப்பில் செயல்படுத்தப்பட்டது அப்படின்னாக்கா எது போடணும் நீங்க, ஸோ இந்த ரயாத்வாரி அப்படிங்கிறது தான் போடணும். சரியா? ஓகே, சரி, ஓகே. ஸோ அடுத்தது லார்ட் ஆம்கஸ்ட். ஸோ இவரோட பீரியட்ல வந்து முதல் பர்மீஸ் வார் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி